கொண்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு 3 நாளா மைசூர் மைன்ஸ் பகுதியில் வார்டு நம்பர் 10, 9 கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். அங்க இருந்த எக்ஸ் கவுன்சிலருங்கெல்லாம் கூட முன்ன வந்து பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சதை விட உண்மையான தொழிலாளி, அந்த குடும்பங்கள், அந்த வீடுகள், அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக அவர்களே அதை ரியாக்ட் பண்ண ஒரு ரியாக்ஷனை கூட நாம மீடியால பார்த்தோம். மீடியால சேவ் கேஜிஎஃப்னுடைய கையெழுத்து இயக்கத்தை, அதனுடைய மகத்துவத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லி, அதே நேரத்தில் எல்லாரும் முன் வந்து கையெழுத்திட வேண்டும். அது இந்த தங்க சுரங்க குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பதற்கு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய அந்த செயலை அவர் வந்து ஊக்கப்படுத்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட் அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தங்க வயல்ல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா தங்க வயல்ல இன்னைக்கு பல இளைஞர்கள் மத்தியத்துல வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர் சகோதரர் அஜய் அவர்களை இன்றைக்கு இந்த இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்துகிறார். இந்த கையெழுத்து இயக்கம் இன்னும் விரைவாக விறுவிறுப்பாக மக்கள் மத்தியில போய் சென்றடையணும். இப்ப சாம்பியன் பகுதியில இன்னைக்கு நாம வாங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் நண்டினூர் பகுதியில இன்னைக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை வாங்க வேண்டியது இருக்குது. அதனால வந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்களுக்கு நாம அவங்க ஆலோசனை வாங்கினா அவங்களுக்கு விடை கொடுக்கலாம். அடுத்த கட்டம் நம்ம என்ன பேச எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னா, மாரிக்குப்பம் செல்லப்பா வார்டில் போயிட்டு நம்ம சிக்னேச்சர் கேம்ப் என்ன பண்ணோம். அந்த சிக்னேச்சர் கேம்ப்பு மக்கள் கலைவாணி எக்ஸ் கவுன்சிலரு, என் ஃப்ரெண்டு வில்சன்ட்டு, இவங்கெல்லாம் வந்தாங்க. வரும்போது ஆம்பளையோட அந்த பெண்மணி எங்கள் தாய்மாருங்க வந்து சிக்னேச்சருக்கு வந்து முன்ன நின்று போட்டாங்களே, அதுக்கு அவங்களுக்கு முதல் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். என்னத்துக்குன்னா, அவங்க குறைய சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சார், இறந்துட்டாரு. என் பையன் வேலை செஞ்சான், அவனும் இறந்துட்டான். இன்னைக்கு என் பேரன் வந்து இன்னைக்கு பெங்களூர் டெய்லி ட்ராவல் பண்ணிக்கிறான். பிஜேஎம்ல எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் இது வரைக்கும் நம்ம கையில் கொடுக்க முடியாத காலகட்டத்தில் 26 வருஷம் அனுந்துச்சு. அதனால நான் என்ன சொல்ல போறேன், இந்த 1 லட்சம் கையெழுத்து கொண்டது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியானது இல்லை, ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா மக்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நொந்து போயிருக்கிறாங்க. பிஜேஎம்எல் எம்ப்ளாயிங்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்க பேரம் பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெங்களூருக்கு டெய்லி ட்ராவல் போய் கூலி வேலை செஞ்சுன்னு பொழிக்கிறாங்க. ஆனால் இந்த சர்க்காருக்கு ஆகட்டும், இங்கே இருந்த லீடருங்களுக்கு ஆகட்டும், எவனுக்கும் இந்த கேஜிஎஃப் மேலே சரியான அக்கறை காமிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி முன்னுக்கு நம்ம கருணா இவங்கெல்லாம் நம்ம டீம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டீம் பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னா, நானும் ஒரு பார்ட்டிக்காரன், ஆனாலும் வந்து அந்த பார்ட்டியை மிஞ்சி இன்னைக்கு வந்து ஒரு இந்த கூட்டம் நடக்குதுன்னா இது இவங்களோட வலு எப்படி இருக்குதுன்னா, அதனால யாரும் இதில் வந்து யங் கம்மி, எல்லாம் 45, 50, 60க்கு மேலே இருக்கிறவங்க தான். ஆனாலும் வாலிபர் மாதிரி இன்னைக்கு ஓடடி இன்னைக்கு ஒரு வார்ட்லையும் போய் வேலை செய்கிறாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் சேவ் கமிட்டி மூலியமா நானும் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ செல்லப்பா வார்டில் முடிஞ்ச மாதிரி அடுத்தது வந்து சனிக்கிழமை வச்சுன்னு இருக்கோம். சனிக்கிழமை வந்து பொட்டேப்பள்ளி டு தெல்கான்பள்ளி போகிற ரோட்டில் ஒரு ராம்கோட்டி நடக்குது. அங்கே வந்து அது கண்டினியூ 3 நாள் நடக்கிற ப்ரோக்ராம். சனிக்கிழமை வந்து கம்மினா கூட ஒரு 1000 பேர் சேருவாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா நான் அதுலேயும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால சேருவோம். அந்த நாள் வந்து சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் காத்தால அங்கே 8 மணிக்கு வந்துடணும். 2 மணிக்கு வந்தோம்னா அங்கேயே என்ன நடக்குது அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அங்கே எவ்வளோ பேர் சைன் வாங்குதோ வாங்குறது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு டவுனுக்குள்ளே 35 வார்டிலே சுற்றி இருக்கிறோம். இன்னும் வில்லேஜ் போய் ரீச் ஆகல. 168 வில்லேஜ் இருக்குது நம்ம தாலுக்கு சேர்ந்தது. அதனால் அதுக்கும் ரீச் பண்ண வேண்டிய கடமை நம்மளுது இருக்குது. நம்ம போய் அங்கே சேர்ந்தோம்னா அங்கேருந்து ஒரு கூட்டம் நம்மளுக்கு வந்து சேருமா, அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கலாமா?
அவங்களே வாலண்டியர் வருவாங்கன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். அதனால இன்னைக்கு ஜோதி பாசு சார் முன்னே நெக்ஸ்ட் எந்தெந்த வார்டில் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோன்ட்டு நம்ம செங்கோட்டையன் சார் இருக்கிறாரு, திரியம்பு, டிஆர் ஓட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து முடிவெடுத்து எங்கெங்கே போகிறது என்னென்ன பண்ணுறதுன்னு அவங்கெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணலாம்ன்றது. அதே மாதிரி நம்ம அமுல்தாஸ் அவங்க பையன் கார்த்திக் அங்கே கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட கூட்டம் பெருசு இருக்குது, அதனால அது கூட கொஞ்சம் பண்ணுறதுக்கு இது அண்ணங்கிறாரெல்லாம் சேர்ந்து பண்ணலாம்ன்றது என்னோட கருத்து. அதனால வந்து இந்த சேவ் இந்தியா ட்வெண்ட் என்றைக்குமே ஒற்றுமையாக தங்க வயலுக்காக எப்பவுமே உயிர் கொடுக்கறதுக்கு கூட ரெடியான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிறோன்றதுனால இந்த ஊர் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்கள் 35 வார்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃபண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது, யாருக்காக பண்ணின்னு இருக்குது அன்றதை வந்து இந்த மக்கள் இந்த வாலிபருங்க டெய்லி 35,000 பேர் தொழிலாளிங்க போறீங்களே வேலைக்கு, அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாய்மார்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, சேவ் யுனைடெட் ஃபண்ட் வரும் ஆம்பளைங்களோட சேவ் யுனைடெட் ஃபண்ட் தாய்மார்களும் இதை வந்து பங்கெடுக்கணும். யார் தாய்மாருங்க வந்து பங்கெடுத்தாங்கன்னா அந்த தாய்மாருங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த கேம்ப் 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி ஆகும்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால வந்து எல்லாரும் கேஜிஎஃப் ஜனத்துங்கெல்லாம் இதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி கூடி சீக்கிரம் இன்றைக்கினா சேவ் யுனைடெட் ஃபண்ட் நாங்கள் எடுத்துருக்கிற முடிவில் வந்து ஜோலி பாசஸ் தலைமையில் பண்ணின்னு இருக்குமே, அது கூட பிஜிஎம்எல்து ஒரு படியாக கூடி சீக்கிரம் நல்லதாகிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்துன்னு இருக்குது. அதனால வந்து இந்த வாரத்திலேயே எம்பி சாரை மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி நான் போயிருந்தேன், சிஎஸ்ஓ வந்திருந்தார், தெரிய வந்து நாங்களும் இருந்தோம். இருக்கும்போது இந்த வீட்டுது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது கொஞ்சம் நாளைக்கு பேப்பரில் வரும் பாருங்க. அது வந்து 1 மீட்டர் 3.25 அடிக்கு 315 ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான் நார்மல் வீட்டுக்கு. அதுக்கு வந்து சில கேள்விங்கள்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்குறாங்க. அதனால நெக்ஸ்ட் வந்து சேவ் கன்வி போய் அங்கே உட்காந்து 0.1% எடுத்துன்னு போகணுன்றது வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் மேலே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அது கமிஷனர் எனக்கு ஒரு பதில் சொல்கிறான், இல்லை முனிசிபல் ஆக்ட் பிரகாரம் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னா. முனிசிபாலிட்டி கர்நாடகா சர்க்காரடா, அது கேந்திர சர்க்கார் இருக்குறா, அதுக்கு நீ எடுத்து வந்து ஜாயின் பண்ணது நல்லா பேசிட்டு வந்திருக்கிறோம். அதனால வந்து முன்னுக்கு நடக்கும். இதுக்கு மேலே படிப்படியாக அவங்களுக்கு வீடு சொந்தம் ஆகிறதுக்கு கூட இந்த சேவ் கமிட்டி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்குது, அதை பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட காலி பண்ணிட்டோம். அன்ஆத்தரைஸ்டு எவன் லைன்ல இருக்கிறானோ அவனெல்லாம் காலி பண்ணிட்டோம், நாங்க ஏன் இன்னைக்கு சைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு கருத்து எங்களுக்கு சிலர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. இன்னொரு இடத்துல என்ன வெளிப்படுதுன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி பட்டா குத்துட்டுக்கிறாங்க, நாங்க ஏன் சைன் பண்ணோம் அப்படின்னு சில வீட்டுகளில் வித்துருக்குறாங்க, எங்களுக்கு சேல் ஆயிட்டுக்குது, நாங்க ஏன் சைன் பண்ணோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, வெறும் கோர்ட்டுன்னு போயின்னுக்கிறாங்க, என்னைக்கு முடியும், இது ஒன்றும் ஆகாது, இப்படியே போயிருந்தா நாங்கள் என்ன சாவுறதா அப்படின்ற ஒரு இது. ஆனால் தெளிவாகவே மைனிங் பகுதியில் இந்த வீடு நம்மளுக்கு ஏன் சொந்தமாகணும், எதுக்காக சொந்தமாகணுன்ற அந்த சாதாரண பேசிக் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு. சேவ் கேஜிஎஃப் வந்து ஒரு கான்செப்ட் மேலே நம்ம கரெக்டாக நிற்கிறோம். அது என்ன கான்செப்ட்னா, கோர்ட்டு சொல்லிடுச்சு, இந்த வீடுகளை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, அதில் ஆன் ரோலில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதுலேயே காசு பிடிச்சிக்கின்னு சேல் பண்ணுறது, விஆர்எஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸுங்களுக்கும் அதே ஸ்லாபை வச்சு வீடு கொடுக்குறது. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் யாராவது தொழிலாளியினுடைய பிள்ளைகள் அவங்க யாராவது படிச்சுட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பில்டிங் வேணும், இடம் வேணும், நாங்கள் ஏதோ ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் கொடுக்கணும், நல்லா இருக்குது. பட் என்னன்னா, இது 2007 கேபினெட் முடிவு பண்ணிடுச்சு, ஆமா இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமுல்படுத்துறதுக்கு இவ்வளோ நாள் இழுத்துன்னு போகிறான். அதில் இன்னைக்கு நகர சபையில் விவாதம் நடக்குது. விவாதம் என்ன நடக்குது அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை உடைத்தடிற வேலையை சேவ் கேஜிஎஃப் செய்யணும். 3500 தொழிலாளர்களுக்கு வீடுகளை கொடுத்துட்டா அடுத்து பிஜிஎம்எல் ஹவுஸ் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க நினைச்சுனுங்கிறாங்க. அது வெறும் அவங்களுக்கு பட்டா கொடுத்துறதுனாலயோ அவங்களோட பிரச்சனையை தீர்த்துறதுனாலயோ இந்த மைன்ஸ் பிரச்சனை வீடு பிரச்சனை எண்ட் ஆகுறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிளாஸ் 1ல இருக்கிறது இவங்களுது 3500, கிளாஸ் 2ல இருக்கிறது எக்ஸ் எம்ப்ளாயிஸ் விஆர்எஸ் கொடுத்துக்கிறவங்களுது,
கிளாஸ் 4ல இருக்கிறது யாராவது தொழிலாளி பிள்ளைகள் நீடி வந்து கேட்டா கூட கொடுக்கணும்ன்றது. அதனால அந்த 10,000 வீடுகள் இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்டா கட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த நாட்டுல யாரு அவன் ஓட்டரு, இந்த நாட்டுல பிறந்தவன் அவனுக்கு கூட வீடு சொந்தமாக்கணும்ன்றது கூட சேவ் கேஜிஎஃப் கான்செப்ட். பிரித்து ஆளுகின்ற இது நம்ம கிட்ட இல்ல. யார் இந்த ஊர்ல குடிமகனா வாழ்ந்துக்கிறான், அவன் யாரு? நம்ம அப்பா குடும்பமா இருக்கும், நம்ம அம்மா குடும்பமா இருக்கும், நம்ம சொந்தமா இருக்கும். அவனை ஏன் காலி பண்ணணும் அப்படின்னும் போது அவனுக்கு கூட ஒரு ஸ்லாபை பிக்ஸ் பண்ணி அந்த வீடுகளை அவங்களுக்கு ஒப்படைக்கணும்ன்ற மிகப்பெரிய கோரிக்கை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை ஜனங்களுக்கு கரெக்டா போய் நம்ம விஷயத்த ரீச் பண்ணோம்னா கண்டிப்பா புத்திச்சல் போல வந்து ஒரு இது வந்து பண்ணுவாங்க. வெறும் சிக்னேச்சர் கேம்பெயினை கம்ப்ளீட் பண்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை சேராது. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம கொண்டு வர முறை. இதை மத்திய அரசுக்கு சப்மிட் பண்றோம். இந்த ஊரினுடைய எம்பி இதுக்கு அவர் சப்போர்ட் ஆக்குறார். இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் விஷயத்துக்கு அவர் இருக்கிறார். அவரை நாம அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் டெல்லி போய் அங்க பிரின்சிபல் செக்ரட்டரிய பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து பேசுற ஒரு வேலை கூட சேவ் கேஜிஎஃப் வந்து செய்யும்ன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த போராட்ட முறைகள் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அடுத்த கட்டம். அப்போ இந்த வீடுன்ற ஒரே ஒரு மையமான இப்போ காமனா சைன் வாங்கிக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகள் மீது தனித்து நாம சில வேற முறையான போராட்டங்களையோ அரசை வலியுறுத்துறதையோ நாம பண்ண வேண்டியது வரும். அதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிக்கிறது என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கிறது. அந்த வேலையை வந்து நாம இன்னைக்கு செய்யணும். இங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம கூட்டத்துல கன்க்ளூட் பண்ணோம். இப்போ அன்பரசு சொல்லிட்டாரு, நாங்க ஈஸ்டருக்கு பிறகு அதே மாதிரி அவங்க ஏரியால இல்ல நம்ம பண்ற இடத்துல எல்லாம் அவர் நம்மளோட பங்கேற்றாருன்னா அது ஒரு மிகப்பெரிய இது வரும். இங்க நம்ம மாடல் ஹவுஸ், சிவராஜ் நகர் மாடல் ஹவுஸ் சார் பூசாமி நகர்ல இருந்து நம்ம சண்முகம் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் எப்படி நம்ம பண்றது அப்படின்னு, நம்ம கார்த்திக்கு வந்து அவங்க சைடு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை இங்க நம்ம பிக்ஸ் பண்ணிங்கன்னு பண்ணோம். இந்த நிதின்னு அவர் ஒரு வார்த்தைய நம்ம செங்குட்டுவன் சார் சொன்னார். என்ன பண்றோம் நாமனா, நாம யாருக்கிட்டே வசூல் பண்றதில்ல. இந்த இவ்வளவு நாள் 1 வருஷம் 1.5 வருஷம் இது ஓடி நிக்குது. ஆனா யாருக்கிட்டையும் போய் தனியா பார்த்து நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி வாங்காத ஒரு மக்கள் இயக்கம் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொன்னா அது இல்லை. பல இதுல வந்து என்ன பண்றோம், நம்மள 1000 ரூபாய் போட்டுக்கிறோம். ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து போடுறோம். ஒரு 40,000 ரூபாய் சேருது. அந்த பணத்தை ஒரு குறுகிய ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம பண்ணின்னு போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல கூட என்ன பண்ணனா, நம்மளுக்கு ஒரு ஆட்டாக்கு ஒரு 1500 ரூபாய் கேட்கறான். அந்த ஆஃப் டே நம்ம கூட சுத்துறதுக்கு செட்டுக்காரன் ஒரு 1500 ரூபாய் நம்மளுக்கு கேட்கறான். அப்போ ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது. அங்க ஒரு மினிமம் டீ காஃபி யாரா தண்ணி நடக்கிறோம் சுத்திடுது. அந்த ஏரியாக்காரு வாலண்டியா கூட நிறைய பேர் தண்ணி வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்க ஜூஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லாம் பண்ணி கிண்ணி எல்லாம் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு ஏரியாவில் ஒரு ஆட்டா வச்சுக்கின்னு நம்ம பண்ணா அது வருது. அப்போ குறைந்தபட்ச நம்ம இவர் துணைத் தலைவர்கிட்ட கூட நான் தான் சொன்னேன், இந்த ப்ரொபோசல் கூட நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் நம்மளுக்குள்ளே ஒரு கான்ட்ரிபியூஷனை போட்டுக்கின்னு இந்த ஒரு சிக்னேச்சர்ஸ்க்கு ஒரு 5000 ரூபாய் தான் ஆகுதுன்னு சொன்னா ஒரு மினிமம் நம்மளே வசூல் பண்ணிக்கின்னு நம்மளே அத்த இன்னும் ஒரு 4-5 ஏரியாலெல்லாம் போறது. சில ஏரியாவில் அவங்களே எல்லாம் வாலண்டியா பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு இது. அதனால எங்கேயும் ஃபண்டுன்னு வரும்போது நம்ம எங்கேயும் போய் புக் போட்டோ இன்னொரு இடத்துல போய் வசூல் பண்ணியோ அந்த பணத்தை வச்சுக்கணும் இந்த மூமெண்ட் இல்லை. யாரும் வந்து கை நீட்டி இவர்கள் இங்க வசூல் நாங்க லைன்ல கிளியரா சொல்றோம், உங்களிடம் காசு கேட்கல, உங்ககிட்ட ஏதோ கொடுக்குறோம்ட்டு நாங்க வரல இப்படின்னா சொல்லிட்டு நம்ம மைக்ல சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட வெறும் நீ ஒரு சைன் போடப்பா, உங்ககிட்ட ஆதார் கார்டு கூட கொடுக்காத, ரேஷன் கார்டு கூட கொடுக்காத, எங்களுக்கு தேவை இந்த விஷயத்துக்காக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா நம்ம இன்னைக்கு அதை கொண்டு போயிக்கிறோம். இதுதான் ஃபைனான்ஸ் சொன்னது அவரு. அந்த மாதிரி வாலண்டியா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கின்னு இந்த ப்ரோக்ராமை நம்ம கண்டினியூ பண்ணலான்னு இவரு இந்த ராமகோட்டின்றது இந்த பொட்டேப்பள்ளி பார்டர்ல இந்த ராஜீவ்காந்தி லேஅவுட்டுக்கு அந்தாண்ட ஓரத்துல ஒரு கோயில் இருக்குது. அங்க சுமார் 1000கணக்கான காயில இருந்து மறுநாள் ராவல்லாம் கூட அங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு டீம் அங்க போயிட்டா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு அங்கே கிடைச்சிது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் வெறும் ஒரு பக்கம் பந்தல் போட்டுக்கிறாங்க, வெறும் சாப்பாடு போட்டுக்கிறாங்க அங்க. ஸோ அங்க நாம
போய் அந்த பார்த்தா ஒரு 1000-1500 கையெழுத்தை வாங்க முடியும் அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிறாரு. சாம்பியன் சைட்ல இருக்கிறவங்க, ஏன்னாக்கா மாரிக்குப்பம் குழு தலைவர் அப்படி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி முழுக்க அவருக்கு வலதுகரமா லெப்ட் ரைட்டு பலமா இருந்தது ஜிஎஸ்எஸ் மூர்த்தி, நம்ம தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீகுமார், இவங்கெல்லாம் அவரோட இருந்து அந்த இதை வந்து அவங்க ரொம்ப சக்சஸ் பண்ணிட்டாங்க. சாம்பியன் ரீப் சைடு ஆல்ரெடி நம்ம இவர் யூனியன் ஆஃபீஸில் ஒரு வாட்டி எல்லாம் பண்ணாரு. பிறகு அவர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டாக்கா. இப்போ நான் சொன்ன இந்த 2 சப்ஜெக்ட் மேலே மட்டும், ஒன்று சிம்பிள் கான்ட்ரிபியூஷன், 2வது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணுறதுன்னு ஈஸ்டர் அன்னைக்கு தவிர்த்தலான்ட்டு நினைக்கிறேன் நான். அது இல்லை அன்னைக்கு எங்கன்னா பண்ண முடியுமான்றத நீங்கள் பண்ணோன்னு. முக்கியமாக இன்னொன்று, திங்கட்கிழமை எல்லாரும் எவ்வளோ பேரால வர முடியுமோ கோலார் டிசிஏ சந்திக்கிறதுக்கு மண்டே நம்ம கோலாருக்கு போகணும். இன்னைக்கு கேஜிஎஃப்ல அம்பேத்கர் ஜெயந்தி 14th வந்து மினி விதான சௌதால அரசு சார்பில் அந்த ஜெயந்தியை நடத்துறத பத்தி பெருசா பேசினுங்கிறாங்க. ஆனா 18/11/2024 15,05,000 ரூபாய் அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியினுடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை, சிமெண்ட் சிலை கிராக் விட்டுட்டு உடைஞ்சிட்டு இருக்குது. அதை சும்மா மேல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைய பிரான்ஸ் சிலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி 15,05,000 ரூபாய் அரவிந்த் கவுடா அப்படின்றவனுக்கு டெண்டர் விட்டுக்கிறது ஆர்டிஐல ரெசல்யூஷன் புக்ல எங்க கிட்ட இன்னைக்கு இருக்குது. ஆனா 15 நாளுக்கு முன்னே போய் கமிஷனரை பார்த்தோம், நீ அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு அதை வந்து அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஃபைல் கூட போயிருக்குது. டெப்டி கமிஷனர் தான் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்க. அதனால மண்டே வந்து டெப்டி கமிஷனர் கோலார் அவரை வந்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் சார்பா அந்த சிலையை என்ன பண்ண போற பணம் வந்து ஆயிட்டு. அவன் இன்னொருத்தனுக்கு சப் லீஸ் விட்டுக்கிறான், சப் கான்ட்ராக்ட். இவன் எவனோ அரவிந்த் கவுடாக்குன்னு விட்டு அவன் யாரோ முஸ்லீம் கூத்துக்கிறான், கூத்துட்டு அவன் காசு வாங்கிட்டுக்கிறான். ஆனா அந்த 15,05,000 ரூபாய் 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறான். முனிசிபாலிட்டில இருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபண்ட் வந்து போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல இப்ப இதுக்கு யார் பதில் சொல்லணும்? 15,05,000 ரூபாய் இது நம்ம ஒன்றும் சும்மா சொல்ல, ரெசல்யூஷன் அவன் கொடுத்துக்கிற சர்டிஃபைடு காப்பியில் இருக்குது. ரெசல்யூஷன்ல இன்னைக்கு அவன் எடுத்துட்டுக்கிறான், ஃபண்ட் ஒர்க் ஆர்டு கொடுத்துட்டுக்கிறான். அந்த ஒர்க் ஆர்டர் எடுத்துன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டுக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆயின்னு இருக்குது. அப்போ இதை பத்தி டெப்டி கமிஷனர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க 14ஆம் தேதி வெண்கல சிலை வைக்கிறியா வைக்கிறது இல்லையா? அதுக்கு ஒன்றும் ஒரே நாள்ல ஒரு வாரத்துல கூட வச்சிடலாம் ஃபண்ட் இருந்தா. அதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். நாம என்ன சொன்னோம் அன்னைக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய போராட்ட கருப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும்ட்டு. ஆனா இன்டைரக்டா இன்னைக்கு எஸ்பிக்கு இந்த ஊர் எம்எல்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நான் கருப்பு சட்டு போடுறது கேரண்டி. அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோமோ என்ன பண்றோமோ அது வேற. ஆனா அத கருப்பு துணி போட்டுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இந்த மாட்டி நம்ம மாலை போடுறது அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. அதுக்காக நம்ம வந்து வீணா பிரச்சனை பண்றதுன்னு இல்லை. டெப்டி கமிஷனர்கிட்ட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். 15,05,000 ரூபாய் துண்டுக்கிறான். இப்போ நம்ம இன்னும் சேவ் கேஜிஎஃப் கோர்ட் நடவடிக்கை எல்லாம் போல, நம்ம ஃப்ரீலா நம்மளுக்கு தெரியும் என்ன நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாதிரி வேலைகளை கூட நம்ம செய்யறோம் அப்படின்றத கூட இன்னைக்கு சொல்லின்னு மண்டே எவ்வளோ பேரால வர முடியுமோ கோலார் டிசியை மீட் பண்றதுக்கு வர்றதுன்றது ஒரு ப்ரோக்ராமு, அதை பண்ணலாம். வெட்னஸ்டே எஸ்டேட் ஆஃபீஸர் சொர்ணபவன் சிஎஸ்ஓ கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு இருக்கிறேன். அங்க நாம இந்த வீடை பத்தி பேசுவோம். அடுத்த கட்டம் ஜிம்கானா அம்பேத்கர் ஸ்டேடியம் வந்து கீ அவர் வாங்கிக்கிறார். இப்ப திருப்பி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுக்கிறாங்க. அது நீ இம்மிடியட்டா அந்த கிரவுண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சம்மர்லயே அங்க ஒரு பெரிய மேட்ச் நடத்துற மாதிரி ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை மீட் பண்றதுன்ட்டு ஒரு வெனஸ்டே அப்படி அவரை பார்க்கலாம். இந்த 2 ப்ரோக்ராம் வந்து இதுக்கு மதியத்தில் நம்ம போறது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு
ஸோ ஃபைனான்ஸ் இவ்வளோ தான், அது ஒன்றும் பெரிய நிதி திரட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணணும். ப்ரோக்ராமுக்கு ஒரு சார்ட்டை கொடுத்துட்டா நாங்கள் அதுக்கு ஷெட்யூல் பண்ணி டிஎஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கினேன். ஏன்னா நம்மளுக்கு ஆட்டா மைக்குக்கெல்லாம் வேணும், அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மீது சுருக்கமாக ஒரு ப்ரோக்ராம் சார்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அது மேலே நம்ம முடிக்கலான்றது